வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு நம்மளுடைய உடலுக்கு கேடு விளைவித்து மாரடைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், இதனால் தேங்காய் மற்றும் அது சார்ந்த உணவுகளையுமே சாப்பிடக்கூடாதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாதுங்க. அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான விஷயம் என்னென்னா, தேங்காயில் பல நன்மைகள் கொட்டி கிடக்குங்க. அந்த வகையில் தேங்காய் பாலிலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ தேங்காய் பால் நிறைய மருத்துவ நன்மைகளை தருவதற்கான காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான். விட்டமின் சி, விட்டமின் இ, தயாமின், நியாசின், ஃபேண்டோதெனிக் அமிலம், ரிபோஃப்ளோவின், மேலும் தாது உப்புகளாக இருக்கக்கூடிய கால்சியம், தாமிரம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், இவை அனைத்தும் இருக்கு. ஸோ இது அனைத்தும் ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கொடுத்து தேங்காய் பால் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை நோய் முதல்ல உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரும்புச்சத்து பற்றாக்குறை உங்களுடைய உடலில் ஏற்படும் போது தான் ரத்த சோகை நோய் ஏற்படும். இரும்புச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா ரத்த சிகப்பணுக்களினுடைய உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜனை சிறப்பான அளவில் கொடுத்து சுறுசுறுப்பான நம்முடைய உடலை வைத்திருக்கிறதுக்கு, ரத்த ஓட்டத்தை சரியான முறையில் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய்ச்சறது எல்லாமே ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான். ஸோ அந்த ஹீமோகுளோபினுடைய அளவு குறைஞ்சது அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாத அந்த கவனமின்மை பிரச்சனைலாம் ஏற்படும். ஸோ இந்த அறிகுறிகளை விளக்கணும்னா இரும்புச்சத்து பற்றாக்குறை நம்ம சரி பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஒரு கப் தேங்காய் பாலில் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படக்கூடிய இரும்புச்சத்தில் 25% இருக்குங்க. எனவே சிறியவர்கள் முதல் நடுத்தர வயதினர்கள் இருக்கிறவங்க வரைக்கும் தினமும் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இரும்புச்சத்து கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் கிடைக்கிறதால நமக்கு ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்படும், மீண்டும் வராமல் தடுக்கப்படும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை குறைய வைக்கிறதுக்கு, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்க வேணும் அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் தான் சரியான தீர்வாக இருக்க முடியும். அதாவது தேங்காய் பால் விரைவிலேயே நம்மளுடைய பசியை அடக்க வைக்கும். அதனால் அதிக உணவுகள் சாப்பிட்டு நம்மளுடைய உடல் எடை இன்னும் அதிகரிக்கப்படுவதை தேங்காய் பால் முதல்ல நமக்கு நிறுத்தி விடுங்க. தேங்காய் பால் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது இந்த நீர் சத்து, நார் சத்து எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிருந்தால அப்போ அந்த தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படும் போது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்கும். தொப்பை போன்ற அடையாளம் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நம்முடைய வெயிட் லாஸ் சாத்தியப்படுத்திக்கலாம். வெகு விரைவில் நமக்கு வெயிட் லாஸ் சாத்தியமாக நமக்கு இருக்குங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பசியை கட்டுப்படுத்தக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ், கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். வாதம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக குறைந்த அளவு செலினியம் சத்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட செலினியம் தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கீழ்வாதம் இருக்கிறவங்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே போல அதிக அளவு பொட்டாசியம் சத்துமே நமக்கு இந்த தேங்காய் பால் இருக்கிறதால ரத்த கொதிப்பினுடைய அளவுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம். இதனால் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நமக்கு போகும்போது அந்த முடக்குவாதம், கீழ்வாதம், இது போல அந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரியாயிடும். ஸோ செலினியம் சத்து குறைபாட்டால தான் வாதம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா? அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, இதயத்தை பராமரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. முக்கியமாக தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவு ஊற்ற கொழுப்புகளில் 50% அளவுக்கு லாரிக் அமிலம் இருக்குங்க. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினை குறித்து நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்குது. எனவே தேங்காய் பாலில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது கெட்ட கொழுப்பினுடைய அளவு குறைத்து நல்ல கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் இறுதியில் விளக்குறாங்க. எதனால நம்ம ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கணும் அப்படின்னா அந்த கெட்ட கொழுப்புகள் தான் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கு. அப்போ இதயத்துக்கு ரத்த ஓட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டுடுச்சு, சரியான உள்ள ரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னா இதய துடிப்பு
கரெக்டான லெவலில் இருக்காது. மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும் இல்லையா? அப்போது அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தையும் நம்ம சரி பண்ணி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தையும் சரியான அளவில் பாய்ச்சிக் கொள்வதற்கும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்கும் தேங்காய் பால் உதவி பண்ணும். ஸோ பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தேங்காய் பாலில் வந்து நிறைந்திருக்கிறதால இது உடல்ல நோய் எதிர்ப்பு அமைப்பை வந்து உங்களுக்கு பலப்படுத்தும். முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய மோனோலாரின் என்னும் கூட்டுப்பொருள் தேங்காயில மட்டும்தாங்க அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தும், அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மால வராமல் தடுக்க முடியும். ஸோ எந்த விதமான நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாம ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நம்ம ஸ்ட்ராங் பண்ணி எந்த நோய் தாக்கத்துக்கும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நம்முடைய உடலை வந்து பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே தொடர்ந்து தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. வயது முதிர்வின் காரணமாகவும் தசை நரம்புகளுக்கு போதிய சத்துக்கள் வந்து கிடைக்காததாலும் சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு அவங்க மிகுந்த சிரமத்தை வந்து அனுபவிப்பாங்க. அவங்கெல்லாம் வாரத்திற்கு 3 முறையாவது தேங்காய் பால் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து அவங்களுடைய உடலுக்கு வந்து நல்ல பலத்தை வந்து தேங்காய் பால் வந்து கொடுக்குங்க. ஸோ இதனால எலும்புகள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கு அந்த கால்சியம் சத்தெல்லாம் அவசியமாக இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது. அதே போல பாஸ்பரஸ் சத்துமே நமக்கு எலும்பு ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தான். அப்போ தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வலுப்பெறும். இப்போ எலும்புகள் பலம் பெறுவதால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். தசைகள் வந்து தளர்ந்து போகிறது, தசைகளில் வீக்கம் ஏற்படுவது, தசை பிடிப்பு, தசை வலி ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் தசைகளையும் நம்ம ஆரோக்கியமாக வளர்ச்சியடைய வைத்துக் கொள்ளலாம். பற்களும் நமக்கு வந்து பலமாக இருக்கும். அதே போல நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். உடலுக்கு ஒட்டுமொத்தமாகவே பலம் கிடைக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் இந்த வகையில் நமக்கு உதவிகரமாக இருக்குங்க. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சருமம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. தேங்காய் பால் அடிக்கடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அது நீங்கி தோலில் பளபளப்பு தன்மை வந்து நமக்கு அதிகரிக்கும். தோலினுடைய நிறத்தையுமே நமக்கு வந்து தேங்காய் பால் கூட்டி கொடுக்கும். இளமை தோற்றத்தையுமே தக்க வைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய சருமத்தில் ஏதாவது சருமம் தொடர்பான பிரச்சனைகள் அனுபவித்துட்டு வரீங்கன்னா தேங்காய் பால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு உள்ளிருந்து சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படும், கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்படும், நச்சு கழிவுகள் சருமத்திலிருந்து அகற்றப்பட்டு ரத்த ஓட்டம் மேம்படுத்தப்படும். ஸோ நீரேற்றமாக உங்களுடைய சருமம் இருக்கிறதால வறட்சியான சருமம் உங்களுக்கு இருக்காது. அதனால சுருக்கமான சருமம் உங்களுக்கு தென்படாது. உங்களுக்கு வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் தான் இருக்கும். முகப்பருக்கள், கண்கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தேங்காய் பால் உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் புண்கள் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் தேங்காய் பால் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. முக்கியமாக இந்த வயிற்றுப்புண், குடல் புண் இதெல்லாம் ஆறி போவதற்கு தேங்காய் பால் போல ஒரு மருந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்கீங்கன்னா காலை உணவு எப்போதுமே தவறாமல் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா காலை உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு தான் அல்சர் ஏற்படும். அப்புறம் காரசாரமான உணவுகளை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்தணும். ஏன்னா அல்சர் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்வதும் காரணம். எப்போதுமே காரசாரமான உணவுகள் நம்மளுடைய குடலை பாதிக்க தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் அல்சர் கியூர் ஆனதுக்கு அப்புறம் கூட காரசாரமான உணவுகளை சாப்பிட போறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தேங்காய் பாலெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த குடல் புண்கள், வயிற்று புண்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படும். ஸோ விரைவில் வந்து அந்த புண்கள் ஆறி போயிடும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளணும். தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளும் போது இந்த குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.